வெல்கம் பேக் கைஸ். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்னா என்னன்னு கிளியரா சொல்லியிருந்தேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட கண்டினியூஷனான இந்த வீடியோல டீப் லேர்னிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஹியூமன் பிரெயினுக்கும் டீப் லேர்னிங்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன் இருக்கு. இதை வச்சு தான் மிஷின்ஸ்னால அவ்வளோ கிளியரா அக்யூரேட்டா ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, டீப் லேர்னிங்னா என்னன்னு புரியும். நெக்ஸ்ட், தட் இஸ் ஒன் திங். ஸோ டேட்டா ப்ரொவைட் பண்ண மிஷின் லேர்னிங் ட்ரெயின் ஆகும், அந்த மிஷின் ட்ரெயின் ஆகும்னு சொல்றோம். பட் there is one saturation point. ஒரு கிராஃப் பார்ப்போம். இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு நம்ம வச்சுப்போமே. ஓகே, ஸோ இந்த கிராஃப்ல இந்த பாயிண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இங்க வந்து அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பார்த்தோம், மிஷின் லேர்னிங்க்கு நம்ம டேட்டா ப்ரொவைட் பண்ண இட் வில் லேர்ன். நம்ம எவ்வளோ டேட்டா கொடுக்குறோமோ அவ்வளோ லேர்ன் பண்ணணும்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் கிராஃபில் வர டேட்டா நிறைய கொடுக்குறேன். ஸோ இது லேர்ன் பண்ணுறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இப்படி போயிட்டே இருக்கு. பட் அட் சம் பாயிண்ட் நம்ம எவ்வளோதான் டேட்டா கொடுத்தாலும் அதோட லேர்னிங் அதுக்கு மேலே போகாது. இட் வில் ரீச் சம் சேச்சுரேஷன் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இது எவ்வளோ டேட்டா கொடுக்குறோமோ, நிறைய டேட்டா நிறைய பெர்ஃபார்மன்ஸ், நிறைய டேட்டா நிறைய பெர்ஃபார்மன்ஸ், இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தாண்டிட்டா நம்ம எவ்வளோ டேட்டா கொடுத்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ஒரே லைனில் தான் இருக்கு. ஸோ திரும்ப நான் டேட்டா இன்க்ரீஸ் பண்ணுறேன், பெர்ஃபார்மன்ஸ் ரிமைன்ஸ் த சேம். ஸோ என்ன ஆகுதுன்னா, மிஷின் லேர்னிங் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சிம்பிளர் அல்காரிதம்ஸ். அதனால என்ன ஆகுது, ஒரு சேச்சுரேஷன் வந்துடுது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ டேட்டா கொடுத்தாலும் the result is going to be the same. அதுக்கு மேலே அதால் ட்ரெயின் ஆக முடியல. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை ஓவர் கம் பண்ணுற ஸ்டெப், தட் இஸ் கால்ட் டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. இந்த கான்செப்ட்ல என்ன நடக்குதுன்னா, இதுல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா கொடுக்குறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் டீப் லேர்னிங். எக்ஸாம்பிள், இது டீப் லேர்னிங் கிராஃப்னு வச்சுப்போம். நான் டேட்டா கொடுத்துட்டே இருக்கேன், it keeps on increasing, எங்கேயும் டிக்ரீஸ் ஆகல. it keeps on increasing the predictions. அவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் டேட்டா அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா கொடுக்குறோன்னா அவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டீப் லேர்னிங். ஸோ இதுதான் டீப் லேர்னிங் கிராஃப். ஓகேங்களா? இதுதான் டீப் லேர்னிங்கோட கிராஃப். ஸோ இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா கொடுக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுதான் டீப் லேர்னிங். ஸோ ஹவு டீப் லேர்னிங் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டீப் லேர்னிங் எங்கே வருது, ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ இஸ் சூப்பர் செட் ஆஃப் எம்எல்னு பார்த்தோம். இந்த டீப் லேர்னிங் எங்கே வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஏஐ இஸ் தேர், இன்சைட் தட் we have ML, and within ML we have deep learning. So this is a subset, this is a superset, and this is another superset. So AI kulla ML, ML kulla deep learning. So how deep learning works அப்படின்னா, நம்ம ஹியூமன் பிரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகும்னா, அதில் வந்து நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் த பிரெயின் செல் நியூரான். இந்த பிரெயின் செல் இதை வச்சு தான் நம்ம வந்து பிரெயின் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ நிறைய நியூரான்ஸ் இருக்கும் நம்ம பிரெயினில், கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நியூரான்ஸ் இருக்கும். அந்த நியூரான்ஸ் மூலமாக தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஸோ இதை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் டீப் லேர்னிங் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ டீப் லேர்னிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா, we have artificial neural network. ஸோ ஹியூமன் பிரெயின்ல எப்படி ஒரு நியூரான் வச்சு ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆயிருக்கோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுதான் டீப் லேர்னிங். ஸோ இந்த டீப் லேர்னிங்கோட நியூரல் நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டீப் லேர்னிங் ஹேஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் இருக்கும். எக்ஸாம்பிள், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோடுன்னு வச்சுக்கலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நியூரல் நோட். ஸோ இந்த மாதிரி இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இந்த எக்ஸாம்பிள்ல 4 லேயர்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் நியூரல் நெட்வொர்க். இந்த மாதிரி இது ஒவ்வொன்றுத்துக்கும்
ஒவ்வொரு நியூரான் கூடிய கனெக்ஷன் வரும். ஓகே, இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது ஃபர்தரா அடுத்த லேயர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க கனெக்ட் ஆயிருக்கும். ஃபைனலி இட் கிவ்ஸ் மீ அன் அவுட்புட். ஸோ இது எல்லாமே இங்க வர்றது தான் இன்புட்ஸ், இதுக்கு வர்றது தான் இன்புட்ஸ். ஸோ இந்த லேயர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் ஒவ்வொன்றும் ஒரு நியூரல் நோடுன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த நியூரல் நோட்ஸ் வந்து இங்க 4 நோட்ஸ் இருக்கு, அடுத்த லேயர்ல 3 இருக்கு, 2, 1 இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் நம்மளுக்கு இருக்கும். டீப் லேர்னிங் அப்படின்னா இட் வில் ஹேவ் டீப் லேயர்ஸ், மோர் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ். இது மூலமா என்ன பண்றோம்னா when we have a deep neural network the performance will be much higher. ஸோ இதனால தான் டீப் லேர்னிங்ல நீங்க நிறைய டேட்டா கொடுக்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா நீங்க ப்ரொவைட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ த நெட்வொர்க் வில் பி டீப், த மாடல் வில் பி டீப், ஸோ தட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் ஹேண்ட்லிங் மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், அங்கெல்லாம் வந்து டீப் லேர்னிங் அப்ளிகபிளா இருக்கும். ஸோ இட் வில் ஹாவ் மோர் லேயர்ஸ் அண்ட் இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஸோ இது வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண நம்ம யூஸ் பண்றது தான் டீப் லேர்னிங். நவ் டீப் லேர்னிங் இஸ் அ சூப்பர்வைஸ் லேர்னிங். ஏன் அப்படின்னா டீப் லேர்னிங் இஸ் சூப்பர்வைஸ் லேர்னிங். Okay, so this falls under supervised learning. We'll have the data and we'll provide a label to that. Based on that, the neural network will be trained. Okay, so it's a supervised learning. And one more thing, what it is doing. So இதுவும் வந்து ஒரு prediction make பண்றது தான். So based on the inputs, it gets trained. Based on the data, it gets trained. So after that, if you give a new data to it, it will try to predict it as an output. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெடிக்ஷன்ஸ் வில் பி பெட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு டீப் லேர்னிங் பண்ணப்படுது. whenever there is a prediction, it comes under supervised learning. why? ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணி பாருங்களேன். ஆல்வேஸ் ப்ரெடிக்ஷன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங். ஏன் ப்ரெடிக்ஷன்னா எப்படி இப்போ மேக் பண்ண முடியும்? நம்ம பாஸ்ட் டேட்டாவை பார்த்து தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ பாஸ்ட் டேட்டாவில் எப்படி இருக்கணும்? ஸோ சப்போஸ் இந்த இன்புட்டுக்கு இதுதான் ஒரு அவுட்புட் அப்படின்னு நம்ம வச்சு ட்ரெயின் பண்ணியிருந்தா தான், ஒரு லேபிள் கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருந்தா தான் ஃபியூச்சரில் அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் ப்ரெடிக்ஷன் வரும்போது இட் கம்ஸ் அண்டர் லேபிள்டு டேட்டா, தட் இஸ் தி சூப்பர்வைஸ் லேர்னிங். டீப் லேர்னிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இஸ் கோயிங் டு பி அபவுட் ஜென்ரேட்டிவ் ஏஐ. நம்ம கேள்விப்பட்ட வேர்ட் ஜென் ஏஐ, சாட் ஜிபிடி, இதெல்லாம் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோஸ் கமிங் சூன். ஸ்டே டியூன். தேங்க்யூ.